ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராங்க் நம்பங்கிறத தாண்டி கவி எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ராங்க் பண்ணாங்க. அது ப்ராங்கா என்ன கன்றாவிலே தெரியல. அதை போய் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ. சரிடி, நீ வந்து. ஆமா ஆமா ஆமா, நம்ம அப்படியே வந்துட்டு அது பேர் என்னது, ரவுண்டர் ஆகுது நில்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சார்ஜர் வேற எடுத்துன்னு வரணுமா? சரி சரி. இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல, அது ஏதோ பட்டுக்கு தான் போலான்னு சொல்லிச்சு. நான் கிளம்பி வச்சுக்கிறேன். ஆனா நீ தானே எனக்கு முக்கியம். ஆமா ஆமா, நம்ம 2 பேர் போலாம். அவ முக்கியமே இல்ல, அவ எப்பயுமே எனக்கு தான் முடியும். எதுவும் நினைச்சியாது. சரி சரி. சரிடி, நான் வரேண்ணே. லவ் யூ, பாய். ஆமா ஆமா, இங்கதான் இருக்கு. சரி சரி. ஏன் அதை வச்சு நைட் எல்லாம் சொல்ல வரா? ஓகே ஓகே. டன். நீ வா. காசு நான் பார்த்துக்கோம். வச்சிடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஏசி ரூபாய் போட்டுடலாம் ஒரு. சரிம்மா சரிம்மா. ஷவர்லாம் நல்லா வருமானு பார்த்து வச்சுக்கோங்க. சரி வச்சிடுறேன். சரி பாய். லவ் யூ லவ் யூ. யார் கவி? ஃப்ரெண்டு. இல்லை ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு. என்ன வாங்குறது? நாங்கள் ரூம் போட போகிறோம். ஏன்? ஃப்ரெண்டு கூட சும்மா தான் ரூம் போடுறேன். சரி நான் போலாமா? எங்க வா? நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. தேட்டர் போலாம்ண்ணே. நாளைக்கு போவேன். நாளைக்கு டிக்கெட் எப்போ? பார்த்துக்கலாம் விடு. பார்த்துக்கலாம் விடா? ஆமா. காசு நம்ம அப்பா போகிறானா? பார்த்துக்கலாம் விடா. அந்த இருந்தா எதுவும் ஊங்கூர்லாம் சுற்றி நிற்கிறேன். காமெல்லாம் செம்மையாக வலிக்குது. நீ என்ன கிழிக்கிறோம், உனக்கு இதெல்லாம் வலிச்சுருக்குது. இப்போ உன்கிட்ட போய் சொன்ன பாரு. சரி சரி சரி. காசு இருந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, கிளம்பு. ஐயா மறுபடியும் ராமாயணத்தை ஆரம்பிக்காத பாரதேசி. ஏன் வெளியே நிஜமாவே கூட தந்துடுறோம் வந்து. அம்மா எப்ப பாரு காசு 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 காசு. நம்ம குத்து வச்சுருந்தீங்க என்கிட்ட. செவ்வா போலாம், வா, மணி ஆகுது. நானா வரல உங்க கூட. இப்ப காசு இப்ப உங்களுக்கு மட்டும் காசு வருமா? நேற்று டிக்கெட் புக் பண்ணி வச்சுரா. வெள்ளாடுறியா? சரி, நான் சார்ஜர் வேற ரூம் போட போறாங்க. ரூம் போட போறியா? ஆமா. ரூம் போட போதா? திருப்பி வேற கால் வந்துச்சு. ஹலோ ஹலோ, கேக்குதா? வரேன். அங்கேயே நீங்க வந்துடுறேன். நான் தான் அடிக்கடி கால் பண்ணாலும் சொல்றேன்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ஒரு ஆள், அது போய் பயந்து சொல்ற நீ. ஸ்பீக்கர் போடு. சரிடா, ஸ்பீக்கர் போடுன்னு. சரி சரி, நீ வந்துருமா? லவ் யூ லவ் யூ. சனினே தடி மயிரே. எச்சி கொடு. கடுப்பேத்தியும் வாங்க. யார்கிட்ட பேசுற நீ? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு லவ் யூலாம் சொல்றியா? அப்பதான் யாரு சொல்றது? நீ ஏன்னா ஏதோ பண்ணணும்னு பண்ற, தெரிஞ்சு போச்சு. நீ தான் தேவையில்லாத பண்ணிக்கிற. நைட்டு ஃபுல்லா நல்லா வச்சுக்கிற போன்ல. நான் கேட்கணும் அத. நீ தான் என்னமோ கம்முன்னு இருக்க மாட்டற, சும்மா இஷ்டத்துக்கு பண்ண உட்காந்துக்கிற. என்ன ட்ரெஸ் இது? முதல்ல என்ன கிளம்ப சொன்னில, நான் கிளம்பி உட்காந்துருக்கல.
ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியும். நீ இப்படி எல்லாம் என் கூட வராத கவி தேட்டருக்கு. ஏன் கவி இப்படி பண்ற? யாரு தேட்டருக்கு வரேன்னு சொன்னது முதல்ல அதை சொல்லு. உங்க கூட யாரு இப்ப தேட்டருக்கு வரா? அப்ப டிக்கெட் எனக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு நான் போனோம். சரியா? உனக்கு என் கூட தேட்டர் வரத விட உனக்கு உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறது போகணுமா? ஆமா, எனக்கு என் பிச்சி தான் முக்கியம். பிச்சியா? செருப்பு பிஞ்சுப்பா மயிரே. சிக்கொழு காசை நாயே ஊர்ல இருக்கிறதே பெரிய விஷயம். நீ என்ன சொல்லிட்டு இருக்கியா? சும்மா ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசாத. இந்த மயிறு வீட்டுல வேத்து வேத்து விட்டுனா ஏசி போட்டு என் ஃப்ரெண்டு கூட ஜாலியா ஒரே பெட்சிலே பத்துன்னு எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. சீக்கிரம் சார்ஜ் என்ன கவி கழுத்துல? சார்ஜ் எதுல சொன்னாங்க? நான் சார்ஜ் எடுத்துட்டேன். கவி விளையாடாத கவி. போ கவி, போய் முதல்ல ஒரு பேண்ட் சட்டை கூட ஓகே கவி, பேண்ட் மட்டும் இது என்ன பிரச்சனை சொல். இதுல என்ன பிரச்சனை இல்லையா? இதெல்லாம் ட்ரெஸ்ஸா தெரியா? ஸ்விம்மிங் பூல் கடா போறோம், இதுல நீ இந்த ட்ரெஸ் போட்டு வரதுக்கு? நான் ஸ்விம்மிங் பூல் போனா இப்ப போடணும், ஜட்டி போட்டு பிராவோட போகணும் ஸ்விம்மிங் பூல். பைத்தியம், ஜட்டி போயிட்டு பிரா போடணுமா? பைத்தியம் கவி. போ கவி, ரொம்ப கடுப்பாயிட்டு டைம் வேற ஆகுது. சரி விடு. சொல்லிட்டேன் நானு, படம் ஒரு செகண்ட் முன்ன பின்ன போயிடுச்சுன்னா கூட நான் நொறுக்கிடும் நொறுக்கி. ஆளு போன் பண்ணி நேர்கிறா பாரு. ஐயோ போட்டோ அமைச்சிருக்கியா? என்ன போட்டோ? வரையறு வாட்ஸ்அப்ல போட்டோ அமைச்சிருக்காமே. இரு 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 ஒரு ஐலவி மட்டும் சொல்லிட்டாரு. கவி விளையாடாத கவி. சும்மா ஏதோ பண்ணணும்னு பண்ணாத கவி. எனக்கு டென்ஷனா இருக்கு கவி நீ பண்றது. நீ இவ்வளவு செமையா இருக்கியா? சூப்பரா இருக்கா? டேட்டிங் யாரும் குடிச்சுனது என்ன? சரி நான் போயிட்டு வரேன். நீ கொடுக்க மாட்டேன், அதுவே எல்லாமே பாத்துக்குவோம். ஏதோ நம்ம போறமே ஒரு ஜூஸ் குடுமா வாங்கி கொடுக்காத அசிங்கமா இருக்குதுன்னு நான் பார்த்தேன். என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகுது. சரி பேக் எங்க இருந்து? என்ன டெய்லியும் அதை நான் ஒண்ணு பண்ணுவியா கவி? ஆஹா இல்ல இல்ல, டெய்லி எதனா ஒண்ணு பண்ண மாட்டேன். டிஃப்ரெண்டா தான் பண்ணுவேன். ட்ரெஸ் வேற ஒரு செட் எடுத்து வச்சு கவி சத்தியமா டென்ஷன் ஆயிடும் கவி. அப்புறம் நானு வெறி ஆயிட்டுனா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் உனக்கு. எனக்கு சொல்லிட்டேன். இதுல கூட ஒரு ரூபா கூட இருந்தது இல்ல, எல்லாத்தையும் வாங்கி வேலை போட்டுருக்கு. பிச்சைக்கார மூலம் கேட்டா உங்களுக்கு பாருங்களா? ஒரு ரூபா கூட இல்ல. சரி சரி, அப்புறம் வேற இது ஆப்பிள் இருந்தா கொடு. எங்க ஆளு பிரச்சனை ஆப்பிள் தான். ஆப்பிள், வாழைப்பழம், பால் பாயிட்டு வா. ஏன் போய் ஃபர்ஸ்ட் நைட் செய்ய போற? ஃபர்ஸ்ட் நைட்ல செய்ய மாட்டாங்க. செய்யணும் செய்வாங்க. அப்பா இந்த பால்ல கைய வச்சுனா கைய நொறுக்கிடுவேன் நானே. இந்த பால் பால் போடா பாரு. பழம் இது பால் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா ஸ்வீட் இருக்குது. அப்படியா? நீ ஏதோ சும்மா பண்றியோன்னு தோணுது எனக்கு. சும்மா பண்றேனா? இது பாரு கவி, டைம் வேற ஆகுது கவி. இன்னும் அரை மணி நேரத்துல எப்படி கவி போக முடியும்? ஏய் தண்ணிலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நீங்க பாத்தியா இது ஹார்ட்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ. ஏய் இது நம்ப மாட்டேங்குது, அனுப்பவே மாட்டேங்குது, டென்ஷனா பண்ணுது. சும்மா வீடியோ வச்சு மாத்தி நிக்குது. எல்லாத்தையும் அசிங்கம் பத்துருவேன், அதை பண்றேன் இதை பண்றேன். இது கூட சேர்ந்தாலே இப்படிதாண்டி நிம்மதியா இருந்தேன் முன்னாடி. முன்னாடி நல்லா நிம்மதியா இருக்குது, பின்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீ எதுல எனக்கு அது போதும். நீ மட்டும் ஊன்னு சொல்லு, எனக்கு எதுவுமே வேணாம். இங்க நான் பண்ணி விட்டு ரசிச்சு வந்துடுறேன். ஆமா சரி.
சீ அது ஒரு அனாதை நாய், அதெல்லாம் யாருக்கு யாரு இல்லை. யாரு வந்து மொத்த கேட்டுருவாங்க அவங்க வீட்டுல இருந்து வந்து மொத்த அதுவே புறம்போக்கு. சரி வை, நம்மளுக்குள்ள சண்டை வருது. நீ வை சொல்லணும் அவன். ஏய் காசு கொடு. அது யாரு? அது யாரோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு கேட்க தகுதியும் இல்லை. அப்போ கேட்க தகுதி இல்லாதவர்கிட்ட போயிட்டு எதுக்கு அனாதை நாய்ங்கிற? அனாதை நாய் தெரியும்ல, தெரிஞ்சுதானே கூட இருக்கிற. எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. இருக்காத கவி எனக்கு கவி எனக்கு ரொம்ப ஓவரா பண்ண உட்காந்துக்கிற. பேக் எங்க இருந்து ட்ரெஸ், 2 ட்ரெஸ் வேணும் எனக்கு. வேட்டி சட்டை தான் இருக்கணும், கல்யாணம். ஷோ கடவுளே, எனக்கு கால் வலி தாங்க முடியல. நீ வேற என் உயிரை வாங்கி தொலையாத சனியனே சனியனே போக்கு நாய். வேட்டி சட்டை எடுத்துன்னு போனோம், அயன் பண்ணவே இல்லை. எதுவுமே நம்மளுக்கு எதுவும் செய்யற மாதிரி வர மாட்டேங்குது. கவி கவி போய் கிளம்பு கவி. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல கவி. எனக்கு யாரு கவி அது? அதுகிட்ட போய் அது மாதிரிலாம் பேசணும் உட்காந்துருக்குற. எனக்கு கூட உனக்கு பிடிக்கல, அது நான் என்ன பண்றது? இடையில இருந்து தொலைலையா? சரி மீடியாவுல போயிட்டோன்னு மீடியா கட்டிக்கிட்டு ஒழுகுற சனினே போக்கு நாய். ஏய் ஆளுக்கு இது எடுத்துக்கிற. பழம்னா எப்படி இருக்கு? வாழைப்பழம் சரி, பழம் வேற. ஆப்பிள் 2 எடுத்துக்கிறேன். கீழே விழுந்துறாத கவி. ஏன் கவி இப்படி பண்ண உட்காந்து இருக்கிற? வலிக்குது கவி எனக்கு. ஆமாடா, 3 பழம் எடுத்துக்கிறேன். சரியா? ஏன் என்ன அப்படியே நடிக்கிற? தெரியுதா? அப்படிதானே இருக்கும் எனக்கும். எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பா வருது கவி. எனக்கு கோவமே வரமாட்டேது கவி. தக்காளி எல்லாம் எதுலாம் எடுத்துன்னு போற பைத்தியம் புள்ளியே? ஃபர்ஸ்ட் நைட்டு தக்காளி வேணும்னாங்க கவி. எல்லாத்தையும் கீழே போட்டாத கவி. வெறியாயிடும் கவி. நானே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் கவி. நானே மயிர் மாதிரி பண்ண உட்காந்துங்க சனிய. 3 பழம் பூசாரி சொல்லு. என்ன வார்த்தை பேசுனீங்க? அழிஞ்சு போயிடாத. சரி 3 பழத்துல எரிச்சுக்கலாம், 2 பேரும் சுத்தி போடுறதுக்கு. நாங்க சுத்தி அங்கதான் போடுவியா? சொல்ல இல்ல எனக்கு தெரியல. எனக்கு சுத்தி அங்கதான் போட்டுப்பியா? நாங்க அங்கதான் போடுவோம். கண்ணாறு வச்சிருவாங்க. ஏ போகவே கடுப்பா இருக்க உட்காந்து சனினே. மணி வேற ஆயி தொலையுது. இரு லைலாக்காக எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அப்பாடா தொலை தேவை. என்னடா இது? தர்பிச்சை. ஏன் அவனுக்கு வலிக்குதா? அவளுக்கு எத்தனை போறேன்னு சிரிப்பா வருது கவி. பண்ற மாதிரி இருக்கா? தொட்டு பாரு. தொட்டு பாரு. தூக்கி பாய்ல என்ன ஆசு பைத்தியங்களி கோசம் கோசு மணி ஆகுது கவி. வா கவி போலாம். நான் வலிக்குன்னு தான் சொல்றேன். உனக்கு ஏன்னா ஒன்னா மட்டும் நான் எப்படி பாக்குறேன். எனக்கு மட்டும் ஏன் கவி கண்டுக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துருவோம். செம டென்ஷன் கவி. ஃபர்ஸ்ட் நைட் போறவங்க கூட இப்படி எல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க கவிய. எத்து கொண்டி மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வை கவிய. மயிர் மாதிரி பண்ணு உட்காந்துக்கிற. டைம் வர ஆகுதுன்னு சொல்லி உட்காந்துக்கிறேன் நானே. கடுப்ப கடுப்பின உட்காந்துருக்கேன். ஆனா சத்தியமா சொல்லிட்டேன், படம் ஒரு சீன் முன்ன போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு எனக்கும் கொலை நடிக்கணும். அவ்வளவு சண்டை போட நானு. நீங்க 2 பேரும் ஸ்பூன் பண்ணி விட்டுறேன். நீங்க 2 பேரும் ஸ்பூன் அசிங்கமா எதனா திட்டுவாங்க கவி. நான் சத்தியமா அசிங்கமா திட்டுவேன். பழத்தை சாப்பிட ஸ்பூன் வேணும். சத்தியமா சொல்றேன், அசிங்கமா கேட்பேன். ரொம்ப ரொம்ப அசிங்கமா கேட்பேன். ஏய் என்ன உங்க வயிற்று எச்சலா இருக்கா? என் ஆளு வேற மொத்தம் போன் பண்ணுவான்னு சொல்லின்னு இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? போன் என் அனுமதி இல்லாம நீ தொடவே கூடாது. ஏய் புதா, என் அனுமதி இல்லாம அந்த போனை நீ தொட கொஞ்ச நேரம். என் அனுமதி இல்லாம போன் தொட உனக்கு ரைட்ஸ் கிடையாது. உனக்கு வயிறுனா வலிக்கட்டும், எதனா வலிக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? இப்படி நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்துட்டு அதுவே அதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவ எச்சப்பட்டு கொடுத்து எவ்வளவு டேஸ்டா இருக்கு.
அது ஸ்பூனா? வேறு பார்த்தா ஸ்பூனா இல்லையா? பைத்தியமே, அது கரண்டி பைத்தியமே. ஸ்பூன் எங்க? எனக்கு தெரியும், நீ மூடு. என் டைம் ஆகுது, காசு கொடு. அவ வேற வெயிட் பண்ணிருப்பான். நீ போய் அவ மயிர்ல போய் புடுங்கிறதுக்கு நான் என்ன மயிருக்கு காசு தரணும்னு கேக்குறேன். அப்பா அப்பா அப்பா, இப்படியா இருக்கும் ஜூஸ்? வா கவி, டைம் ஆகுது கவி. வா கவி போலாம். விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு கவி. நான் வரல, நான் என் ஆள் பார்க்க போறேன். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும் கவி. ஏய், நீ எதுக்கு எனக்கு கூப்பிடுற? எவனா வர வச்சு போய்க்கியா? எவனா வர வச்சு போவா? அப்பதான் மயிருக்கு நீ இருக்கிற கம்யூனிட்டிய. நான் அவளுக்காக தான் சூத்த அறுத்துருவேன். அறுத்துக்கோ. ஓ சீக்கிரம் காசு கொடுங்க. போ கவி, எனக்கு வெறுப்பானது கவி. சத்தியமா அந்த கால் எவ்வளவு வலி வலிக்குது தெரியுமா கவி? என்கிட்ட எதுவும் சொல்ற? எங்க நீ எதனா கொடுக்குற? சொல்லு டார்லிங். இந்த பாட அனுப்பவே மாட்டேது டார்லிங். எல்லாமே எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல போட்டு ஆடுறது கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆமா ஆமா, நீ ஒரு கூரை போட எடுத்துக்கோ. நான் வேடி சட்டை எடுத்துனா நீ வேடி சட்டை கட்டுல என்னோட கூரை போட வச்சுக்கோ. அப்படியே தூக்கி இருக்குது உங்களால. சரி பட்டே, நீ வந்துடு அம்மே. ஐ லவ் யூ. உங்க அம்மா வராங்க, ஏன் உங்க அம்மா கூட்டு வர? சரி பரவாயில்ல, கூட்டு வா. நீ ஈஸியா தான் இருக்கும். சரி வைக்கிறேன். இதுக்கு போட போட கொடுங்க. வெளுப்பு புளி கலப்பின்னு இருக்க மயில். அப்புறம் இப்போ காலை எதுக்கு பின்னாடி பின்னாடி எடுத்து வச்சு அப்படியே? மூணே வேஸ்ட் பண்ணுங்க. நெச்சில் எல்லாத்தையும் கலந்து வைக்கிறேன் ஆளுக்கு. அவ எவ்வளவு அழுகு தெரியுமா? இந்த போன கூட போன கொடுக்க முடியாது. இல்ல கூட கொடுக்க முடியாது. நீ ஆளுக்கு ஜூஸ் கொஞ்சம் போடுறோம். இல்லை பழத்துக்கு மேலே மணி வா. ஏன் கவி அனுமாக்கு மாதிரி போகுது உனக்கு? உன் மயிலுக்குன்னா வந்துச்சு சனி. ஒரு பழம் கூட இந்த வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியாது. அதுக்குதான் என் ஆள் கூட உட்காந்து நாங்க பாதி பாதியா வாயில உள்ள வச்சு சாப்பிடலாம். உள்ள வச்சு புட்டுங்க. உள்ள வச்சு சொல்லுமா உட்காந்துக்க. சத்தியமா பாரு, 1/4 மணி நேரத்துல நீ என்ன கவி ரொம்ப டென்ஷன் பண்ணாத கவி. நீங்க பண்றதெல்லாம் கடுப்பா இருக்கு. கிளம்ப சொன்னு நானும் கிளம்பி போய் உக்காந்துக்கிறேன். மணி என்ன ஆகுது? இங்க இருந்து அவ்வளவு தூரம் போவேன் கவி. அப்புறம் டிராபிக் மயிரா இருக்குது, அந்த மயிரா இருக்கு, இந்த மயிரா இருக்கு, கூட்டிட்டே போக மாட்டேன். டிக்கெட்டுக்கு மயிருந்தா உங்க அப்பா நான் போறேன். ஏன் அவருக்கு போய் கிச்சன் பொங்குறேன்? தள்ளி பண்ணி படத்துக்கே கூட்டு போத்தவள நம்ம தள்ளி போகவே. நீ கூட்டுனே போத்தவளன்ட்டேன். தள்ளி போ. சரி அழுவத வாங்கட்டேன். தள்ளி பா சரிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இளவு போகணும்னா தான் ஏதாவது ஆயிடுது. ஆமா, நீ என்கிட்ட ஃப்ரெண்ட் தானே சொன்ன. ஆமா, அப்புறம் என்ன இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிற? நீ எழுதுணும். இருக்கும் அப்படியே நாங்க 2 பேரும் வாயோட வாய் செய்வோம். நீ போக எப்பாத பேசுறியா கூட?
நீ என்னவா பண்ணிப்போ புரியுதா? அவ கூட தான் போறேன்னா அவ கூட ரயில் செஞ்சு போயிடு. நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். இங்க உட்காந்து என்கிட்ட நாடகம் மாதிரி ஆண் உட்காந்து இருக்காது. நீ தான் எல்லாம் உன்னோட்ட எனக்கு வேற யாரும் இல்ல மயிறு மட்டை எதுவும் கேட்காத. ரூம் கூட காசு கொடுக்க மாட்டேன். பெட்டு விட்டு வெளில போ, நாங்க 2 பேரும் உள்ள இருக்கோம்னா அதையும் கேட்க மாட்டேன். வெளியில போறியா பண்ணா கழுத்து பிடிச்சி வெளில தரணுமா நாங்க 2 பேரும் சேர்ந்து? ஏடாவுமா வார்த்தையை விட்டுனுக்குற. சத்தியமா நான் வெறி ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, மயிறு மாதிரி கேட்பான் பண்றானே. நான் வெறி ஆயிடுனா விக்குரி ஆயிடுனா? ஏஞ்சி வெளில போய் யாரும் இல்லைன்னா போய் ஒரு 2 நாள் நின்று நாங்க ஜாலியா இருந்து அப்புறம் கூப்பிடுறோம். வெளில போனா உனக்கு அரிப்பட்டு போய் அழுகிறேன்னா நீ போ. என்ன யாரு வெளியே நீ போய் அரிப்பட்டு தான் சொல்ல. உனக்கு தகுதியே கிடையாது நாயே. எனக்கெல்லாம் அரிப்பெடுக்கல, உனக்குதான் அரிப்பட்டு சுத்தின்னு கிடக்குறேன். சரி ஏஞ்சி போறியா? இப்ப கழுத்து பிடிச்சி வெளில தள்ளணுமா 2 பேரும் நாங்க சேர்ந்து? சொருப்பு பிஞ்சு உனக்கு மரியாதை மயிறு அவ்வளவுதான். ஏந்து வெளில போய் நேரு. நீ எடுத்து வச்சுல எடுத்து நேரு. ஆமா நான் இப்ப கிளம்புதான் போறேன். எடுத்துட்டு போனீங்க எடுத்துட்டு போய் நேரு. நீ போய் உட்காந்து கொஞ்சம் வரதுக்கு நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பணுமா? அதான் வராத சீரியஸா எடுத்துட்டே போ. அவ மயில போய் குடிங்க, அவளே காசு கேளு. ரூமுக்குலாம் அவளே போய் புக் பண்ண சொல்லு. என்ன மயிலுக்கு நான் உனக்கு புக் பண்ணி நானே உனக்கு பிடிச்சி பக்கத்துல வந்து விளக்கு பிடிக்கவா? மயிறு ஐடியா கூட நல்லா இருக்கு. சரி வா குடி வா. கண்டிப்பா சைடுல கால் அமுத்து, அவளுக்கு கை அமுத்து வலிக்குதுன்னு சொன்னா எல்லாம் பண்ணி விடுன்னா அவளுக்கு. வா வா விளக்கு பிடிக்கிற நீ. அதுக்காச்சும் யூஸ் ஆகும். நீ வா. என்ன வீட்டை விட்டு வெளில போ, நாங்களே விளக்கு போட்டு நாங்களே பண்ணிக்கிறோம். போ கவி. எத்தனை கிளம்பு கவி. எனக்கு அவ ஞாபகமா வருது. ஞாபகமா இருக்குன்னா போயிடு கவி, இங்க இருக்காத. என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட நீ காசு கேட்காத. என்னமோ அப்படியே கத்த கத்தையா எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்குற மாதிரிதான் என்னமோ உட்காந்து கேள்வி மாரி கேட்டு உட்காந்துக்கிற. சரி காசு கொடு. ரொம்ப பேசாத, எனக்கு மூடாகுது. எனக்கு ஜாலி மூட் ஆயிடுச்சு. சரி காசு கொடு. எனக்கு வேற மூடாகுது. என் நாள் ஞாபகமா அது ரைத்ரி கவி கம்மனு எந்த போ கவி வெளியே எங்கனாவது ஒண்ணு. இதெல்லாத்தையும் டைமே முடிச்சு நான் பாக்குறேன். நீ எப்படி எனக்கு தேட்டர் கூட்டிட்டு போறேன்னு. நான் கூட தேட்டருக்கே வரலன்னு சொல்லியே. நான் ஏன் ஆள் கூட படம் பார்க்கணும்? அப்ப டிக்கெட் புக் பண்ணாது கவி. அவ ரெடியா இருக்கு, அவ கூட போயிட்டேன். மயிரே டைம் முடிஞ்சு. மயிரே இருக்கிற 10 நிமிஷம் எப்படி போவ இங்க இருந்து? நீ அவ்வளவு தூரம். சரி வா நான் போய் படுத்துக்கண்ணே. எனக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கு. நைட்டுக்குள்ள பேசுறோம். என்னதான் பேசுறேன்னு தெரியல. கொட்டை மாட்டிச்சு. கவி நீ சும்மா பண்றியா இல்ல உண்மையாவே எதனா பேசுறியா? எனக்கு தெரியல கவி. எனக்கு பார்த்தா ரூல்ஸ் மதிக்குதா? எனக்கு அப்படிதான் கவி தோணுது. நைட்டு தூங்கவும் மாட்டேங்கிற. 10 என்னதான் பண்ற, என்ன பாக்குற, ஒரு மயிலும் தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல காணுமே நாளை பார்த்தா அந்த கட்டுல போய் 10 நடக்குற. என்ன பண்றேன்னு கேட்டா தூக்கம் வரலாமாங்கிற. யார் ஞாபகமா இருக்குது? லவ் பண்ணிட்டோம். என்ன பண்ண சொல்ற? செத்துறாத நீ. நானா மயிருக்கு சாவனா? நீதான் சொல்ற. நாளைனா செத்துருவேன். மயில் செத்துட்டு போயிடாது. என் மேல பேச வந்துரும். அப்ப நான் செத்தாலும் உனக்கு பரவாயில்ல, உன் மேல கேஸ் வரக்கூடாது அப்படிதானே? நான் நல்லா இருக்கணும். நானும் அவ்வளவு நல்லா இருக்கணும். கவலைப்படாது. நான் செத்தனா உன் மேல எந்த ஃபால்ட் வராது. நீ நிம்மதியா இரு. சரி வா எங்க வா போலாம். எங்க போலாம்? டைம் முடிச்சதுக்கு அப்புறம் மயிர்ல கொண்டு போய் உங்க அப்பா படம் போட்டு வச்சிருக்காங்க. ஏடிஎம் போலாம். அத காசு எடுத்து கொடுன்றது கூப்பிடுறேன். கவி கம்மனே இருக்காயே. சனினே அம்போக்கு நாய். சனினே பத்து எங்க ஏண்டி குத்துற? அம்மா எனக்கு காது குத்த போறாங்க. மேல வந்து வா.
கவி வலிக்காத கவி எனக்கு நீ இப்ப பண்ணது ஏன் கவி இப்படி பண்ற? காது குத்த போறாங்க எனக்கு வாழைப்பழம் வாயில் இறங்க கவி. கவி சரி வா போல வர மாஸ்க் போயிட்டா வா பார்த்தா வச்சு வாயில தான் சொல் பண்ணேன் அவங்கள அப்படியே கடிக்கடி சிஸ்டம் கவி போ கவி, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது கவி. எனக்கு சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணியே இருக்கிற கவி. இல்ல என் ஆள் எப்படி சாப்பிடுவாங்க ஊட்டி போவாங்க வா உன் ஆள் மயிர்ல போய் ஊட்டு. என்ன மயிர் நீ ஏன் பாப்பா சனினே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் நீ கரெக்டா பண்ணுவோம்ல அங்க ஏய் உனக்கு கோபம் இல்லையா சிரிப்பா வருது நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது. ஏன் இது நீ ஏதோ சும்மா பண்றியோன்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் நீ அந்த போட்டோ அந்த போன் கால் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்ம படத்துக்கு போக போறது இல்ல. மரியாதையா டிக்கெட் காசு எடுத்து வந்து வைக்கிறீங்க. உங்க அப்பா அப்படியே கத்து கத்தா எடுத்து வந்து என்கிட்ட குத்துங்க. மயிர் போத்த சேட் பண்ண உட்காந்துற எழுதி அடிக்கிற அப்புறம் மொக்கு வச்சிருவேன் சிரிச்சுனே இருக்கணும் பக்காத லூசு குதி மாதிரி பண்ணுவேன். அததான் கவி நானும் கேக்குறேன். நான் பேசிட்டு இருக்கேன், நீ உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கிற. எவ்வளோ ஒருத்தவன் வாந்தி எடுக்கிறான். பண்ண பண்ண நீ என்ன பண்றியோ எல்லாமே நீ பண்ணுப்பா. எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு தெரியும்ப்பா, நீ எவ்வளவு பெரிய மயிறு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் இப்ப உஷாரா இருக்கிறேன், நீ என்ன பண்ணாலும் கண்டுக்கூடாது. இவன் எதனா எது மூலியாவது கேமரா வச்சு வேணா ஒண்ணு பண்ணுவான் அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதனால நான் எதையுமே என் மைண்ட் அளவுக்கு கொண்டு போக மாட்டேன். நீ என்ன பண்ண, நீ இன்னும் எவ்வளவு நேரம் பண்றியோ அவ்வளவு நேரம் பண்ணு, நான் அழகா வந்து பாக்குறேன். சரியா? மரியாதை மயிரா நீயே எங்க கேமரா இருக்குன்னு எடுத்து போய் என்கிட்ட காமிச்சு வாடி நீயே எடுத்துட்டு போய் சரி எனக்கு தெரியும், நீ எங்கேயோ ஏதோ திருத்தி வேலை காட்டியிருக்க. மரியாதையா நீயே எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சிரு கேமரால. ஏண்டா நீ யாருன்னு என்ன கேளு, நான் சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் லைட்டா போட்டாலே போதும். ஐயோ லைட்டா போட்டா லைட்டா கரண்ட் பில் கூட கிடையாது. அப்படி இருக்கும் போது லைட்டா போட்டான்னு கத்துற ஆளு சுத்தி 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 வீட்டுல எல்லா இடமும் லைட் எரியுது. அப்பவே எனக்கு தெரியாது நீ ஏதோ திருப்பி வேலை காட்ட போறேன்னு. ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, டிக்கெட் காசு தான் 50 ஆயிடுச்சு. மரியாதை மேல டிக்கெட் காசு கொண்டு வந்து வச்சிரு. எனக்கு அதுவுமே டவுட்டா இருக்கு. நீ ஈவினிங் ஷோக்கு புக் பண்ணிருக்கியா நைட் ஷோக்கு புக் பண்ணிருக்கியாங்கிறதுமே எனக்கு டவுட்டா இருக்குது. இங்க பாரா, மரியாதையா என்கிட்ட ஒத்துக்க. நீ இப்படி எல்லாம் பண்ற அது கிடையாது. ஏதாவது 1-2 பேங்க்ல நாங்க ஏமாந்துட்டோம்னா இவங்க பண்ற எல்லா பேங்க்லயும் நாங்க அப்படியே ஏமாந்துருவோம். எங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அப்படிதானே சொல்லு? அப்படிதானே? ஏய் யார் சொன்னாங்க பிராங்க் வேற வேலை இல்லையா? என்ன பார்த்து சொல்லு, என்ன பார்த்து சொல்லு. நீ என்ன பாரு, வாய் முழுங்கு. என்ன பார்த்து சொல்லு, இது பிராங்கா பிராங்க் இல்லையான்னு. பிராங்க் தான். எங்க கேமரா? மரியாதை போய் கேமரா எடுத்துனா போ. போய் மரியாதை கேமரா எடுத்துனா போன நான் உன்ன கண்டுபிடிச்சிச்சு. நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசியே ஆகணும். இவங்க என்ன தெரியுமா, ஒரு லைட்டை கூட போட விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளு கேமரா சுத்தி கேமராங்க சுத்தியும் லைட்டை போட்டு விட்டுட்டு நம்ம கிட்ட பேசும்போதே எனக்கு ஒரு டவுட், ஏதோ இது வேலை காட்ட போகுது அப்படின்னு. அதே மாதிரியே அது என் சைட்ல உட்காந்து இப்படி மூடிட்டு சிரிச்சிச்சு. நான் அதையுமே நோட் பண்ணேன். ஆனா நோட் பண்ணிட்டு சரி நம்ம எப்படியும் கண்டுக்கூடாது, எவ்வளவு நேரமா இவன் பண்றான்னு பாப்போமே அப்படின்ட்டு அமைதியாவே உட்காந்துருந்தேன். எனக்கு ரொம்ப சிரிப்பு அடக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா, தர்பூசணி பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு ஸ்பூனுங்கிற பேர்ல கரண்டியை போட்டு ஒண்ணு சாப்பிட்டு இருந்தாங்க.
நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இது ஏதோ வேலை காட்டுதுன்னு. ஆனா உண்மையாவே சொல்றேன், தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஆனா அது எத்தனை மணி ஷோன்னு மரியாதை ஒத்துக்கோ. நாளைக்கு இதே டைம் தான் நாளைக்கு. எப்படி கிளம்பி ரெடியா பண்ணுறாரு விஜய் மாப்பிள்ள? அப்புறம் டிக்கெட் கிடைக்கலையா? ஃபுல் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து நான் தான் உன்ன தரமா பிராங்க் பண்ணிருக்கேன். இல்ல 2 பேரும் சேர்த்து உங்களை தான் பிராங்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம வீடியோவை பார்த்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதையும் முக்கியமான விஷயம் என்னன்னா, கவி வந்து நீ எல்லாம் ஒரு ஆள் மாதிரி இல்ல, இது ஒரு அனாத நாயி அப்படின்னு சொல்லும் போதே நான் அவங்க இந்த மாதிரி பேசினா அழுவ ஆரம்பிச்சிருவா. அவளோட வீக்னஸ் எல்லாம் எனக்கு தெரியும். மூஞ்ச வச்சோ இல்ல பாடி ஷேமிங் பண்ணாலோ அழுவ ஆரம்பிச்சிருவாரு. ஆனா லைட்டா கண்ணு கலங்கி இருக்குது. அப்புறமேட்டுக்கா இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எனக்கு அதை சொல்லும் போது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் இன்னொன்னு என்ன தெரியுமா, போன வாட்டி இதுலயே வந்து கிச்சன்ல வச்சு என்ன ஒரு பிராங்க் பண்றாங்கிற ஒரு பேர்ல ஒரு இது ஒண்ணு எடுத்தாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்ட நாள்தான். அப்ப அதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க பிராங்க் அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து அவ்வளவு மன்னிப்பு கேட்டாங்க, அவ்வளவு சாரி கேட்டாங்க. தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன பிராங்க் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசினாங்க. அப்படிங்கிறால இன்னைக்கு வந்து மறுபடியும் அதே மாதிரியே பேசுறாங்கன்னா இதுல ஏதோ உயிர்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, பிராங்க் இன்னைக்கு சூப்பரா பண்ணிச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க்ல பிராங்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, பை गाइस. நீங்க மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ எல்லாம் போடலாம்னு மறக்காம சொல்லுங்க. bye Bye guys.